வெல்கம் பேக் டு தீபிஷி சேனல். இன்னைக்கு நம்மளோட சேனல்ல பாண்டிச்சேரியோட விளாக் தாங்க பார்க்க போறோம். பாண்டிக்கு வந்து நாங்க ஒரு 2 டேஸ் ட்ரிப் போயிருந்தோம். ஸோ அந்த 2 டேஸ் ட்ரிப்ல என்னென்ன பிளேசஸ் வந்து கவர் பண்ணியிருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இது கண்டிப்பா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து ராக் பீச். இது வந்து நைட் வியூல பாத்தீங்கன்னா வேற மாதிரி இருக்கு, டே வியூ வேற மாதிரி இருக்கு. நைட் டைம்ல நீங்க ஸ்பெண்ட் பண்ணும்போது எவ்வளவு நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்றீங்கன்னே தெரியல, அவ்வளவு சூப்பர்பா இருக்கு. நெக்ஸ்ட் ஈடன் பீச். இந்த பீச் வந்து சன்ரைஸ்க்கு போனீங்கன்னா ரொம்பவே சூப்பரா இருக்கு. அது பக்கத்துலயே வந்து பாரடைஸ் பீச்சும் இருக்கு. அது வந்து இதுல இருந்து அக்சசபிள் தான். அது மட்டும் இல்லாம பாரடைஸ் பீச் வந்து ஒரு ஐலாண்ட் மாதிரி ஒரு இடத்துல இருந்து போட் வந்து ரன் பண்றாங்க. ஸோ நீங்க போட்லயும் அக்சஸ் பண்ணலாம், இந்த மாதிரி நடந்து போயும் அக்சஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் ஆரோவில் பீச். இது எல்லாம் ஆரோவில் பீச்சுக்கும் சன்ரைஸ்க்கு போனீங்கன்னா ரொம்பவே சூப்பரா இருக்கு. ஃபர்ஸ்ட் நம்ம மணக்குள விநாயகர்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இது வந்து ஒயிட் டவுன்ல இருக்கு. மணக்குள விநாயகர் பார்த்துட்டு ஒயிட் டவுன்ல உங்களுக்கு கொஞ்சம் தேவையான போட்டோஸ்லாம் நீங்க எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் இது வந்து எம்ஜி ரோட்ல அதாவது கொஞ்சம் கொஞ்சம் கேப்லயே வந்து உங்களுக்கு ஒரு 5 கோயில் நீங்க பார்க்க முடியும். வெங்கடேஷ பெருமாள் கோவில், ஸ்ரீனிவாச பெருமாள் கோவில், ஒரு சிவன் கோவில், 2 அம்மன் கோவில், இது எல்லாமே நீங்க வந்து அந்த லைன்லயே கவர் பண்ணலாம். எம்ஜி ரோடு போனீங்கன்னா ஒரே டைம்ல இத்தனை கோவிலும் பார்த்துட்டு வரலாம். அது மட்டும் இல்லாம பீச்ல இருந்து கொஞ்ச தூரத்திலேயே வந்து ஒரு முருகர் கோவிலும் இருக்கு. இப்ப ரீசெண்டா வந்து விஜே சித்து விளாக்ஸ்ல கூட அங்க வந்து அவரோட ஒரு கார் டிரைவ் போயிருக்கும் போது அந்த காருக்கு பூஜை போட்டிருப்பாரு. ஸோ அந்த முருகர் கோவிலையும் நீங்க வந்து பார்க்கலாம். அந்த முருகர் கோவில் முடிச்சுட்டு இன்னொரு முருகர் கோவில் கொஞ்சம் தூரத்திலேயே இருக்கு, அதையும் போயிட்டு பாருங்க. எல்லா கோவில்லையுமே வந்து பாத்தீங்கன்னா சிற்பங்கள்லாம் அவ்வளோ அழகா இருந்தது. அதை தாண்டி இங்க வந்து வரைஞ்சி வச்சிருந்த ஓவியங்கள்லாம் பார்க்கவே ரொம்ப ரொம்ப சூப்பரா இருந்தது. நம்ம வந்து எங்கேயுமே பார்த்திருக்க மாட்டோம், அந்த மாதிரி எக்கச்சக்கமான ஓவியங்கள் இங்க வச்சிருந்தாங்க. நீங்க வந்து நான் ஃபர்ஸ்ட் சொன்னேன் பாத்தீங்களா, ஸ்ரீ வெங்கடேஷ பெருமாள் கோவில், அங்க வந்து பாத்தீங்கன்னா சைட் ஃபுல்லாமே வந்து செவுத்துல ஒரு ஒரு இடத்துலயும் வந்து ஃபேமஸா இருக்கக்கூடிய பெருமாள் எல்லாத்தையுமே வந்து அங்க ஒரு சிற்ப வடிவுல கலர் கலரா பெயிண்ட் பண்ணி அதை ஃப்ரேம் பண்ணி வச்சிருந்தாங்க. ரொம்பவே சூப்பரா இருந்தது. அதே மாதிரி சிவன் கோவில்ல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி சீலிங் ஃபுல்லாமே வந்து நம்மளோட பெரிய புராணம், அந்த மாதிரி ஒவ்வொரு புராண கதைகள், அதுக்கப்புறம் திருமண கோலத்துல இருக்க மாதிரி, அந்த மாதிரி அண்ணாமலையார், இந்த மாதிரி எக்கச்சக்கமான ஓவியங்கள்லாம் அந்த சிவன் கோவிலோட சீலிங்ல வரைஞ்சிருந்தாங்க. ரொம்பவே சூப்பரா இருந்தது. எல்லா இடத்துலயுமே வந்து பாத்தீங்கன்னா முருகர் வள்ளி தேவியானோட தான் காட்சி அளித்தாரு. ரொம்பவே சூப்பரா இருந்தது. அது மட்டும் இல்லாம வள்ளி தேவியானி அந்த ஓட மட்டும் இல்லாம எக்கச்சக்கமான இருக்கக்கூடிய எல்லா சாமியோட சிலைகளும் அங்க இருக்கு. நம்ம வந்து ஒவ்வொரு நாளுக்கு ஒரு ஒரு சாமி பார்க்கணும் அப்படின்னா விருப்பப்பட்டோம்னா அந்த ஒரு கோவிலுக்கு போனாலே உங்களால எல்லா சாமியும் கவர் பண்ண முடியும். அந்த அளவுக்கு நிறைய சாமி வந்து இந்த முருகர் கோவிலுக்குள்ள இருந்தது. இது வந்து பீச்ல இருந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ்லயே, அதாவது ராக் பீச்ல இருந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ்லயே தான் இருந்தது. ரொம்ப சூப்பரா இருந்தது. இது முடிச்சுட்டு இன்னொரு முருகர் கோவிலுக்கும் போனோம். அங்கேயுமே வந்து எல்லா சாமியும் இருந்தது. நீங்க அந்த ஒரு கோவில் போனாலே எல்லா சாமியும் பார்த்துட்டு வரலாம். அந்த மாதிரி அங்கேயும் எல்லா சாமிகளும் வச்சிருந்தாங்க. இந்த மாதிரி கோபுரத்துக்கு பக்கத்துலயே உயரமா நிக்கிற மாதிரி முருகரும் வச்சிருந்தாங்க. நெக்ஸ்ட் வந்து அரவிந்தோ ஆசிரமம். இதுக்குள்ள பாத்தீங்கன்னா ஒரு ஜீவ சமாதி இருக்கு. அதுக்கப்புறம் அங்க வந்து கொஞ்சம் போட்டோஸ் அதெல்லாம் வச்சிருக்காங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் சைலண்ட் மெயின்டைன் பண்ணி தான் அங்க பாத்துட்டு வர மாதிரி இருக்கு. நெக்ஸ்ட் வந்து மியூசியம். இதுக்கு வந்து என்ட்ரி டிக்கெட்டா 10 rupees சார்ஜ் பண்றாங்க. உள்ள வந்து பழங்காலத்து காயின்ஸ், வண்டி, அதுக்கப்புறம் நிறைய இந்த யூஸ் பண்ண வெஹிக்கல்ஸ், அதுக்கப்புறம் ஸ்டோன்ஸ், இந்த மாதிரி எல்லாமே அங்க வந்து வச்சிருந்தாங்க. ரொம்ப ரொம்ப 10வது 12வது நூற்றாண்டுல யூஸ் பண்ண திங்ஸ் எல்லாமே அங்க இருந்தது. நெக்ஸ்ட் வந்து இதுவுமே ஒயிட் டவுன்ல தான் இருக்கு. இது லைவ் ஆர்ட் மியூசியம். இங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 100+ டெடிஸ் ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ் போட்டு ரொம்பவே சூப்பரா இருந்தது. வேர்ல்ட்லே ஷார்டஸ்ட் மேனு, அதுக்கப்புறம் வேர்ல்ட்லே டாலஸ்ட் மேனு ஜாக்கி சன், அர்னால்டு, அதுக்கப்புறம் மைக்கேல் ஜாக்சன், மோனோலிசா, ஜீசஸ், சாய்பாபா, டோனி, இந்த மாதிரியான லெஜெண்ட்ஸோட சிலைகள்லாம் சிலிகான்ல வச்சிருந்தாங்க. ரொம்ப சூப்பரா இருந்தது. அது முடிச்சுட்டு போட்டிங் போனோம். போட்டிங் வந்து பாத்தீங்கன்னா பாண்டி மெரினால இருந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். நாங்க வந்து இவங்க வந்து ஒயிட் டவுன் போட் ஹவுஸ்ன்னு சொல்லிட்டு போட்டிங்னு இவங்க வந்து மொத்தமா கப்புள் ரைட்க்கு எங்களுக்கு வந்து 1000 rupees சார்ஜ் பண்ணியிருந்தாங்க. மற்ற இதை கம்பேர் பண்ணும்போது இவங்களோட ப்ரைஸ் வந்து ரொம்பவே ரீசனபிளா
சூப்பரா இருந்தது. இவங்க மொத்தமா 4 பிளேசஸ் கவர் பண்ணி காமிச்சிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் போனது இந்த மாதிரி மேங்களூர் ஃபாரஸ்ட். மொத்தமா இந்த ரைடு வந்து 1 hour. இந்த மேங்களூர் ஃபாரஸ்ட் கிட்டயே ஒரு 20 minutes போயிருந்தோம். ஃபர்ஸ்ட் அங்க மேங்களூர் ஃபாரஸ்ட் போற வரைக்கும் கொஞ்சம் ஃபாஸ்டா போயிட்டு அந்த இது கிட்ட வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஸோ ஸ்லோவா நம்ம ஃபுல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியும். ரொம்ப நமக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அந்த குருவிங்களோட சத்தம், கிளி சத்தம் அந்த மாதிரி தான் கேட்குது. ரொம்ப சூப்பரா இருந்தது இந்த மேங்களூர் ஃபாரஸ்ட். இதுல வந்து நிறைய வீடியோஸ், ஷார்ட்ஸ் அந்த மாதிரி எடுத்தோம். கொஞ்சம் டைம் வந்து பக்கத்துல இருக்கக்கூடிய பிளேசஸையும் பார்த்தோம். இந்த எதிரில் வர போட் வந்து இன்னொரு இடத்துல இருந்து கிளம்பிருக்கு. ஸோ வந்து இங்க மொத்தமா 3 இடத்துல இருந்து நம்ம வந்து போட்டிங்க்கு வர முடியும். இன்னொன்று வந்து ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்ட் வில்லேஜ் இருக்கு இல்லையா, அங்க இருந்து ஸ்டார்ட் ஆகி வருது. இது முடிச்சுட்டு செகண்ட் பிளேஸா வந்து அரிக்கைமேடுக்கு கூட்டிட்டு போயிருந்தாங்க. இது வந்து ஒரு ஆர்காலஜிக்கல் சைட்டு. அங்க வந்து ஒரு பெரிய பில்டிங் இருக்கு. அது கிட்டத்தட்ட கிமு 500 yearsக்கு முன்னாடி இருக்கக்கூடியது. அப்ப வந்து எவ்வளோ ஓல்டஸ்டா இருக்கும்னு பாத்துக்கோங்க. அவ்வளோ ஓல்டஸ்டா இருந்தாலும் இன்னைக்குமே அதுல இருக்கக்கூடிய செங்கல்லாம் நம்மளால ரொம்ப சூப்பரா அவ்வளோ நல்லா பார்க்க முடியும். அந்த பிளேஸுமே ரொம்ப நல்லா இருந்தது. இந்த மேங்களூர் ஃபாரஸ்ட்குள்ள போன எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லவே முடியாது, ரொம்பவே நல்லா இருந்தது. எத்தனை பேர் வந்து பிச்சாவரம் ட்ரை பண்ணியிருக்கீங்கன்னு தெரியல. அதோட ஒரு சின்ன மினியேச்சர் மாதிரி இருந்தது. ரொம்பவே சூப்பரா இருக்கு. நீங்க வந்து பாண்டி போறீங்கன்னா கண்டிப்பா இந்த மேங்களூர் ஃபாரஸ்ட், அதாவது இந்த போட்டிங்கை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. ரொம்ப ரொம்ப உங்க ட்ரிப்லயே வந்து பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கொடுக்கும். நெக்ஸ்ட் வந்து இந்த அரிக்கைமேடு சொல்லியிருந்தேன் இல்லையா, கொஞ்சம் இறங்கி ஒரு 200 meters வாக் பண்ணி உள்ள போற மாதிரி இருக்கு. அங்க வந்து இந்த பில்டிங் தான் இருக்கு. அதுக்கு ஆப்போசிட் சைட்ல இந்த மாதிரி 2 பில்லர் இருக்கு. இங்க வந்து இதை பத்தின இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க. ஸோ வந்து நீங்க படிச்சு தெரிஞ்சுக்க முடியும். மொத்தமாவே வந்து அந்த இடத்துல இந்த மாதிரி தான் இருந்தது. நெக்ஸ்ட் அதை முடிச்சுட்டு ஃபிஷிங் ஹார்பர் கூட்டிட்டு போயிருந்தாங்க. இங்க வந்து ரொம்ப பெரிய பெரிய ஃபிஷிங் போட்ஸ் எல்லாம் இருந்தது. பார்க்கவே ரொம்ப சூப்பரா இருந்தது. நாங்க ஒரு சன்ரைஸ் டைம்க்கே போயிட்டோம். ஒரு 6:30 அது போலவே போயிட்டோம். ரொம்ப சூப்பரா இருந்தது இந்த பிளேஸ் எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கு. மறக்காம நீங்களும் போனீங்கன்னா இந்த ரைடை ட்ரை பண்ணி பாருங்க. இந்த ஃபிஷிங் ஹார்பர்ல வந்து எக்கச்சக்கமான போட்ஸ் வந்து நின்றுட்டு இருந்தது. நாங்க காலையில டைம் போனதுனால மெல்ல மெல்ல அப்பதான் வந்து நிறைய போட் வந்து நைட் போயிருப்பாங்க, அவங்களாம் வந்து மார்னிங் விட்டுட்டு போயிருப்பாங்க. அந்த மாதிரியா இருக்கும் இல்லையா. ஸோ வந்து எங்களால நிறைய போட்ஸ் பார்க்க முடிஞ்சது. ரொம்ப அது ஒரு நம்ம பக்கத்துல கார் பார்க் பண்ற மாதிரி பக்கத்துல நிறைய போட்ஸ் எல்லாம் வந்து பார்க் பண்ணியிருந்தாங்க. பார்க்கவே செமையான ஒரு எக்ஸ்பீரியன்ஸா இருந்தது. அது முடிச்சுட்டு ரிவர் மவுத்னு சொல்லி ஒரு பிளேஸ் இருந்தது அது பக்கத்துலயே. அது வந்து என்னன்னா ஆறும் கடலும் ஒன்னா சேர்ற இடம். அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா தண்ணியோட ஃபோர்ஸ் வந்து ரொம்பவே அதிகமா இருந்தது. நம்ம இந்த மேங்களூர் ஃபாரஸ்ட் அந்த இடத்துல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஆழம் ஒரு 10 அடி அந்த மாதிரிதான் இருக்கும்னு சொல்லியிருந்தாங்க. பட் வந்து இந்த ஆறும் கடலும் ஒன்னா கலக்குது பாத்தீங்கன்னா, அந்த இடத்துல நல்லாவே டெப்தா நல்லா ஆழமா அந்த இடத்துல எல்லாம். ஸோ அந்த இடத்துக்கிட்ட போகும்போதுலாம் நல்லா இப்படி போட் வந்து நல்லாவே ஷேக் ஆச்சு. நம்ம வந்து போறதுக்கு முன்னாடி அந்த வெயிட்டிங் ஹால் இருக்கு பாத்தீங்களா, அங்க வந்து இந்த மாதிரி சேஃப்டி இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் நமக்கு போட்டிருக்காங்க. ஸோ நம்ம அதான் படிச்சு தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து 2 சர்ச் விசிட் பண்ணிருந்தோம். ஒரு சர்ச் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட ஒயிட் டவுன் பக்கத்துலயே இருக்கு. அதாவது நம்ம ராக் பீச்சுக்கு பக்கத்துலயே இருக்கு. இந்த டவுன் ஒரு சர்ச்லயுமே வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட ஆர்கிடெக்சர் வந்து ரொம்ப சூப்பரா இருந்தது. இந்த மேல இருக்கு பாத்தீங்கன்னா இந்த டூம்லாம், இது வந்து நம்மளோட இப்ப எல்லாம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ற 2 ஃபர்ஸ்ட் ஃப்ளோரோட ஹைட்டுக்கு அந்த டூம் இருந்தது. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல சீலிங் இருந்தா எவ்வளவு ஹைட் இருக்குமோ அந்த அளவுக்கு கீழே வந்து அவ்வளோ உயரமா கட்டியிருந்தாங்க. ரொம்பவே சூப்பரா இருந்தது. இந்த சர்ச் பார்த்தோம். இன்னொன்று வந்து ஒயிட் டவுன் பக்கத்துலயே இருக்கக்கூடிய சர்ச் பார்த்தோம். ரெண்டுமே அவ்வளோ சூப்பரா இருந்தது. இது எல்லா சர்ச்லயும் பாத்தீங்கன்னா இந்த செட்டிநாடு வீட்டுல எல்லாம் மேல வந்து ஒரு குட்டி குட்டியா விண்டோ வச்சுட்டு அதுல கலர் கலரா கண்ணாடி போட்டிருப்பாங்க. அது வந்து வெளியில இருந்து வெயில் அடிக்கும் போது உள்ள வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும் அந்த ஒளி. அப்ப வந்து நிறைய மல்டிபிள் கலர்ஸ்ல தெரியும். பில்டிங்கே ரொம்ப கலர்ஃபுல்லா இருக்கும். அந்த மாதிரி தெரியற மாதிரி ரொம்ப சூப்பரா பண்ணியிருந்தாங்க. அது முடிச்சுட்டு ஒயிட் டவுன்ல வந்து இந்த மாதிரி நிறைய வீடுகள்ல பெரிய பெரிய டோர் போட்டிருந்தது. அது மட்டும் இல்லாம சுத்தி சுத்தி நிறைய செடிகள் வச்சிருந்தாங்க. அதோட ஆம்பியன்ஸ் வந்து அவ்வளோ அழகா இருந்தது. ஸோ நிறைய வீடுகள் முன்னாடி நீங்க வந்து போட்டோஸ் வந்து எடுத்துக்க முடியும். அது மட்டும் இல்லாம அந்த பீச் இருக்கு பாத்தீங்களா, அந்த ராக் பீச் அந்த ரோட்ல, அதுல வந்து நிறைய கலர்ஃபுல்லான கட்டிடங்கள் இருக்கு. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் ஓவியங்களும் வரைஞ்சிருக்காங்க.
ஸோ அதுக்கு முன்னாடி கூட நீங்க வந்து நிறைய பிக்சர்ஸ் எடுத்துக்கலாம். உங்களுக்கு இந்த ஒயிட் டவுன்ல போட்டோ ஷூட் நான் பண்ணணும், ரொம்ப சூப்பரா பண்ணணும்னா இந்த வீக்கெண்ட்ல இல்ல ஏதாவது லீவ் வரும்போது அந்த மாதிரிலாம் போகாம ஒரு வீக் டேஸ்ல வந்து டைம் எடுத்துட்டு போயிட்டு வாங்க. உங்களால ரொம்ப பீஸ்ஃபுல்லா சூப்பரா போட்டோ எடுத்துட்டு வர முடியும். நீங்க வீக்கெண்ட்லாம் போனீங்கன்னா பயங்கர கூட்டமா இருக்கும். உங்களால வந்து போட்டோஸும் ரொம்ப நேரம் ஒரு பிளேஸ்லயும் வெயிட் பண்ணி எடுக்கிற மாதிரி இருக்கும். வீக் டேஸ்ல போனீங்கன்னா ரொம்ப சூப்பரா நிறைய போட்டோஸ் எடுத்துட்டு வரலாம். நிறைய எவ்வளவு டைம் வேணுமோ அவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணி போட்டோஸ் எடுத்துட்டு வரலாம். ரொம்ப சூப்பரா இருந்தது எல்லா ஸ்பாட்டுமே. ஃபர்ஸ்ட் டே வந்து கொஞ்சம் டயர்ட் ஆகிறதுக்கு முன்னாடி இந்த பிளேஸை வந்து கவர் பண்ணிட்டோம். ஃபர்ஸ்ட் மணக்குள விநாயகர் போயிட்டு நெக்ஸ்ட் இந்த ஒயிட் டவுன்ல போயிட்டு போட்டோஸ் எல்லாம் எடுத்துட்டு அப்புறம் தான் நெக்ஸ்ட் பிளேசஸ்க்கு போனோம். பாண்டி போனீங்கன்னா நீங்களும் இந்த மாதிரி மறக்காம நிறைய போட்டோஸ் எடுத்துட்டு வாங்க. அது வந்து உங்களுக்கு லைஃப் டைம் வந்து நிறைய மெமரிஸை கொடுக்கும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி நிறைய மெமோரியல்ஸ் இருந்தது. அது ஒயிட் டவுன்லயே வந்து கவர் பண்ற மாதிரி பாரதி பார்க் இருந்தது. நீங்க வந்து இது முடிச்சுட்டு மியூசியம் கவர் பண்ணலாம். மியூசியம்லயே வந்து லைவ் ஆர்ட் மியூசியம் சொல்லிட்டு ஒரு பிளேஸ் இருக்கு. அதுக்கப்புறம் கவர்மெண்டோட மியூசியமும் இருக்கு. ஸோ இது எல்லா பிளேசஸ்மே நீங்க வந்து ஒயிட் டவுனுக்குள்ளேயே கவர் பண்ணலாம். சுத்தி ஒயிட் டவுன்ல தான் இருக்கு. நீங்க வந்து ரொம்ப கிலோமீட்டர் போகணும் அந்த மாதிரிலாம் கிடையவே கிடையாது. ஒரு 1/2 கிலோமீட்டர், 1 கிலோமீட்டர், 1.5 கிலோமீட்டர் இதுக்குள்ளேயே வந்து உங்களுக்கு எல்லாமே கம்ப்ளீட்டா கவர் ஆயிடும். ஸோ ஈஸியாவே வந்து 1 டே ட்ரிப்ல இது எல்லாத்தையுமே நீங்க பார்த்து முடிச்சிடலாம். ஆஃப்டர்நூன் கொஞ்சம் எங்கேயாவது நம்ம ரூம் போய் ரெஸ்ட் எடுத்துட்டு வந்தா கூட ஈவினிங் ஃப்ரெஷ்ஷா மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணலாம். ரொம்ப சூப்பரா இருக்கு. நீங்க மார்னிங்ல எடுக்கலாம். அதுக்கப்புறம் ஈவினிங் ஒரு 3 o'clock அந்த மாதிரி கொஞ்சம் ரொம்ப சன் இல்லாம அந்த டைமுக்கு வந்தீங்கன்னா இன்னும் கூட நிறைய போட்டோஸ் எடுத்துக்கலாம். ரொம்பவே சூப்பரா இருந்தது. நாங்க இங்க வந்து ஆகஸ்ட் மந்த் போயிருந்தோம். அப்ப வந்து ரொம்ப வெயிலும் இல்லாம மழையும் இல்லாம ஒரு கொஞ்சம் லைட்டா தூறல் போட்டுட்டு அந்த மாதிரி ஒரு கிளைமேட் இருந்தது. ரொம்பவே நல்லா இருந்தது. இது வந்து பாண்டி விசிட் பண்றதுக்கு ஒரு பெஸ்ட் டைம் தான். இதுக்கப்புறம் வந்து நம்ம அக்டோபர்ல எல்லாம் கொஞ்சம் மழை ஆரம்பிச்சிரும். ஸோ அந்த டைம்ல எல்லாம் கிளவுட்ஸ் வந்து சன் கவர் பண்ணிருக்கிறதுனால போட்டோஸ்லாம் ரொம்ப சூப்பரா வராது. ஸோ ஆகஸ்ட் செப்டம்பர் இந்த டைம்ல வந்து போனீங்கன்னா ரொம்பவே சூப்பரா இருந்தது. ரொம்ப வெயில்லாம் அடிக்காம நல்லா இருந்தது இந்த பிளேசஸ் எல்லாம் பாக்குறதுக்கு. இது எல்லாமே போட்டோஸ்லாம் நிறைய கவர் பண்ணோம். நெக்ஸ்ட் இதை வந்து ஆரோவில் போனோம். ஆரோவில் பக்கத்துலயே ஸ்வரன் சொல்லிட்டு ஒரு மியூசியம் இருந்தது. அங்க போயிருந்தோம். இங்க வந்து என்ன மாதிரி பண்ணியிருந்தாங்கன்னா ஒரு சத்தம் இருக்கும் பாத்தீங்களா, இப்ப இடி இடிக்கிறது, மின்னல் அடிக்கிறது, அலைகள், கடல் அலைகள் வர்றது, அதுக்கப்புறம் கிட்டார்ல இருந்து வர சவுண்டு, இந்த மாதிரியான சவுண்ட்ஸ் எல்லாம் வந்து அவங்க சயின்டிபிக்கா யூஸ் பண்ணி ஒரு இப்ப மார்பிள்ல அந்த மாதிரிலாம் ரெடி பண்ணி வச்சிருந்தாங்க. அது எல்லாமே ரொம்ப சூப்பரா இருக்கு. 1 by 1 உங்களுக்கு காமிக்கிறேன். இதுக்கு வந்து 150 rupees சார்ஜ் பண்ணியிருந்தாங்க என்ட்ரி டிக்கெட்டா. 150 பே பண்ணிட்டு ஒரு ஸ்லாட் கொடுக்குறாங்க. ஒரே டைம்ல நிறைய பேர் உள்ள விடாம ஒரு ஸ்லாட்டா பேட்சா வந்து உள்ள விடுறாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு 15 நிமிஷம் வந்து அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. அவங்க என்னென்ன இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம், எந்த மாதிரி யூஸ் பண்ணா எந்த மாதிரி சவுண்ட்ஸ் எல்லாம் வரும், இது எல்லாமே அவங்க ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணி முடிச்சுட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறமா ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம வந்து பொறுமையா வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ரொம்பவே சூப்பரா இருந்தது. ஒரு பெரிய சைஸ் கிட்டார் இருந்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி நம்ம மனுஷங்களை விடவே உயரமா இருந்தது அந்த பிளேஸ். நெக்ஸ்ட் இந்த மாதிரி பேம்பூஸ்க்கு நடுவுல நடந்து வரும்போது அந்த சவுண்ட் வேற லெவல்ல இருந்தது. ரொம்ப செமையான எக்ஸ்பீரியன்ஸா இருந்தது. நான் பெரிய கிட்டார்னு சொன்னேன் இல்லையா, இதுதான் அது. அதுல இருந்து சவுண்ட் அவ்வளோ பயங்கரமா வந்தது. ஸோ வந்து அவங்க ஃபர்ஸ்ட் கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கரெக்டா ஃபாலோ பண்ணி யூஸ் பண்ணோம்னா நம்ம செமையா என்ஜாய் பண்ணலாம். அது வந்து சவுண்ட்ஸும் வந்து அவ்வளோ பியூட்டிஃபுல்லா வரும். அதே மாதிரி கடல்ல இருக்கக்கூடிய அலைகள்ல இருந்து வரக்கூடிய சத்தம் அந்த மாதிரி கூட இங்க வந்து கிரியேட் பண்ணலாம். அதே மாதிரி இடி இடிக்கிற சத்தம் கூட கிரியேட் பண்ணலாம். அதுவும் ரொம்ப சூப்பரா இருந்தது. அதே மாதிரி இந்த கப்ஸ் எல்லாம் லைனா கம்பி வச்சுட்டு ஒன்னொன்னையும் டிக் பண்ணும்போது ஒரு சவுண்ட் வந்தது. இவர் தான் எங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் எக்ஸ்பிளைன் பண்ணாரு. ரொம்பவே சூப்பரா 15 நிமிஷத்துல எல்லாமே கவர் பண்ணிட்டு வந்துட்டாரு. அதுக்கப்புறம் நாங்க ரொம்ப நேரம் வரைக்கும் அங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணி பார்த்து வந்தோம். நமக்கான டைம் முடிஞ்சதுக்கு அப்புறமா அவங்களே வந்து சொல்லுவாங்க, உங்களுக்கான டைம் முடிஞ்சிச்சு அப்படி சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் நெக்ஸ்ட் பேட்ச் வந்து உள்ள விடுவாங்க. ஸோ ரொம்ப க்ரௌட் இல்லாம சூப்பரா பார்த்துட்டு வரலாம். நெக்ஸ்ட் வந்து ஈடன் பீச் போயிட்டு வரும்போது இந்த ஃபன் சிட்டிக்கு போனோம். இதுக்குள்ள வந்து
எக்கச்சக்கமான கிட்ஸ் ஆக்டிவிட்டிஸ் இருக்கு. அது மட்டும் இல்லாம பெரியவங்களுக்கான ஆக்டிவிட்டிஸும் இருக்கு. இவங்க நிறைய அட்வென்ச்சர் ஆக்டிவிட்டியும் வந்து கண்டக்ட் பண்ணி கொடுக்குறாங்க. அங்கே கீழே வந்து ஒரு ஃபுட் கோர்ட் மாதிரி இருக்கு. ஒயிட் டவுன்ல இருந்து ஒரு 1.5 கிலோமீட்டர்ல பாரதியாரோட வீடு இருக்கு. இங்கேயும் நீங்க போனீங்கன்னா மறக்காம விசிட் பண்ணிட்டு வாங்க. ரொம்பவே சூப்பரா இருக்கு இந்த வீடும்.